நம்ம சுந்தரியோட அளவுக்கு மீறின கோவத்தினால தான் இப்போ தமிழுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குதுங்க. நம்ம சுந்தரி வந்து இவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு தமிழை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. எங்கடா நம்ம கார்த்திகை விட்டு விலகி வந்துட்டோம், ஆனால் தமிழை அவங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு இவன் எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்ற கோவத்தில் தமிழ்கிட்ட ரொம்பவும் கத்தி ஹார்ஸாக பேசிடுறாங்க. இதனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாத நம்ம சுந்தரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணி விட்டுறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் வந்து ரொம்பவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னை இறக்கி விடுங்க, நான் வந்து கார்த்திக் சார் கொடுக்க அதாவது கேஎஸ் மாஸ்டர் கூட போயிட்டு நான் விளையாடணும், அங்கே நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னலாம் சொல்லி நம்ம தமிழ் ரொம்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சுந்தரிக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில். இதனால் ரொம்பவும் கோவப்பட்டு ரூமில் போட்டு கதவை லாக் பண்ணி விட்டுடுறாங்க. கத்திக்கிட்டே இருக்கவும் கண்மணி நான் திறந்து விடுறான்னு போகிறவளை தடுத்து நிறுத்திடுறாங்க சுந்தரி. நான் சொல்கிற வரைக்கும் அவள் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு நம்ம லக்ஷ்மிகிட்டையும் செல்விக்கிட்டையும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம தமிழுக்கு மயக்கம் அடைஞ்சிடுறாங்க, அதுவும் வாயில் நுர தள்ளி. அந்த ரூமில் காற்று வராதனால நம்ம தமிழ் ரொம்ப நேரம் மூச்சு வாங்க கத்திக்கிட்டு இருந்ததுனாலையும் நம்ம தமிழுக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் ரொம்ப பயத்துலையும் பதட்டத்துலையும் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடந்திருக்கு. சத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் திறந்து பார்க்கவும் அப்படியே நம்ம சுந்தரிக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுங்க. தமிழை இந்த நிலைமையில் பார்க்கும்போது உடனடியாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகவும், ஹாஸ்பிட்டலில் போனால் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்களால் எதையும் சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, எங்களால் எந்த ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம சுந்தரியும் ரொம்பவும் பதறி போய் துடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் கார்த்திக் தாங்க. கார்த்திக் மட்டும் அந்த ப்ராங்க் கால் பண்ணாது இருந்திருந்தாங்கன்னா கார்த்திக் நினச்ச மாதிரி தமிழ் கூட சந்தோஷமாக விளையாடிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. சுந்தரியோட சந்தோஷத்தை உருக்குலைக்கணும், தமிழை தன்னோட பக்கமாக இழுத்துக்கணும். இப்போ தான் 2 பேர் என் பக்கம் வந்துட்டாங்க, இனி முழுசாக இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என் பக்கம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரியை கொஞ்சம் கொஞ்சமாக பழி வாங்கணுன்றதுக்காக பொறுமையாக காத்திருந்து கழுகு மாதிரி தூக்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம தமிழுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்வி உடனடியாக கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலையும் அவன் தானே அப்பா, அவன் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக தன்னோட மகனுக்காகவே சுந்தரியை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் தன்னோட மகன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் கூட நம்ம சுந்தரி வந்து அவங்களோட அம்மாவை விட மேலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்ம சுந்தரிக்கு செல்வி செய்யக்கூடியது ஒரு மிகப்பெரிய துரோகம் தாங்க. நம்பிக்கை துரோகத்தை நம்ம செல்வி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கண்டிப்பாக முருகன் வருவார். கார்த்திக்கும் முருகனும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது தான் எவ்வளோ பெரிய கலவரம் வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.